அத்திப்பழம் ஆல்ரெடி வந்து காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 280 ரூபா. இந்த அத்திப்பழத்துலேயும் ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நட்ஸ் எல்லாமே நான் இப்போ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேமரா பார்த்து பேசியே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் கிட்டத்தட்ட ஆகும். இன்றைக்கி தான் நான் கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். எதுக்கு பேசுகிறேன்னா, எனக்கு வந்து ஒரு 2 வீக் உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது. அப்போது வந்து நான் எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன், திரும்ப எப்படி ரெக்கவர் ஆனேன், இந்த வீடியோஸ் ஃபுல்லாக வரும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஹெல்த்துக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக யாருக்குமே தண்ணி வந்து செட் ஆகாது. சரி, தண்ணி தான் செட் ஆகலை போலன்னு நினச்சிட்டு நானும் இருந்தேன். ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து குரல் வந்து சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு ஹெல்த் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னோடய வாய்ஸ் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஷார்ட்ஸ்லும் சரி, லாங் வீடியோவிலும் சரி, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது வாய்ஸ் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ நான் சொல்லியிருந்தேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அப்போ இருந்து ஒரு 2 வாரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து அப்படியே தான் இருந்துச்சு, சேஞ்ச் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட்டு நான் வந்து டேப்லெட் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்துட்டேன். மெடிக்கலில் டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். உடம்பு வலி, ஃபீவர், நீர் கொண்டுட்டுருக்கு, இது 3க்கும் சொல்லி மாத்திரை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் சரியாகவே இல்லை. ஒரு 2 வாரம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. சரி, நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலான்ட்டு உடனே நான் வந்து இன்ஜெக்ஷன் இங்கே சிதம்பரம் சைடில் யார் போடுவாங்கன்னு கேட்டு போயிட்டு தேடி பார்த்தேன். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடவே இல்லை. யாருமே டாக்டரே ஃபஸ்ட்டு நம்மளால் வந்து பார்க்க முடியல. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல் நாள்லேயே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும், இல்லைனா நீங்கள் டோக்கன் போடணும். இந்த 2 ஆப்ஷன் தான் சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி நைட்டு ஒரு 7 மணி 8 மணி போல் தான் வருவாங்க. காலையில் ஒரு 9-10 மணி போல் வருவாங்க. எந்த டைமில் வந்தாலும் நம்ம ஒன்று டோக்கன் போட்டிருக்கணும், இல்லை முன்னாடி நாளே நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கணும். நான் அர்ஜென்ட்டுக்கு எனக்கு ரொம்ப முடியல, அர்ஜென்ட்டுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட போகலான்ட்டு பார்த்தா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் கிடைக்கவே இல்லை. டோக்கன் போடணுன்னா நான் இப்போ காலையில் போட்டேன்னா நைட்டு தான் நான் டாக்டரை பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் என்னுடைய சூழ்நிலை இருந்துச்சு. நான் திரும்ப உடனே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சரி எமர்ஜென்சி எப்பயுமே வந்து சிதம்பரத்தில் ஓபி இருக்குது, காமராஜ் மருத்துவமனை இருக்குது. அடுத்து என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, சரி நேராக ஜிஹெச் போயிடலாம் அப்படின்ட்டு காமராஜ் ஜிஹெச் போனேன். எமர்ஜென்சி வார்டில் போனேன். அங்கே போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது போல் த்ராட் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க, கோல்டு இருக்குது, ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கிற மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்த டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பமா இருக்குது, உடம்பு வந்து ரொம்ப முடியல, ரொம்ப மயக்கம், எழுந்து எந்த வேலையுமே செய்ய முடியல. அப்புறம் என்னோட ஹஸ்பண்டை சொல்லியிருந்தேன். அவங்க நீ வேற டாக்டரை போயிட்டு பாருமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க டியூட்டிக்கு போயிட்டு இருந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒர்க் இருந்துச்சு. பசங்களை நான் ஸ்கூல் அனுப்பணும், பசங்களையும் நான் பார்க்கணும், வீட்டு வேலையும் நான் செய்யணும், என்னோட ஹெல்த்தும் நான் பார்க்கணும். ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மறுநாள் பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு திரும்ப நான் சிதம்பரம் போயிட்டு வேற ஹாஸ்பிட்டல் பார்க்கலான்ட்டு போனேன். அன்னைக்கு எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கல, டாக்டரை பார்க்க முடியல. சரி, அடுத்த எமர்ஜென்சி வந்து நமக்கு இருக்கவே இருக்குது ஓபி. சரி ஸ்ட்ரைட்டாக வண்டியை ஓபிக்கு விடுவான்னு சொல்லிட்டு நான் ஓபிக்கு நேராக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓபிக்கு போயிட்டு ஓபி சீட்டு போட்டுட்டேன். ஓபி சீட்டு போட்டுட்டு போயிட்டு டாக்டர் பார்க்கும்போது இது போல் என்னோடய பிரச்சனைகள்லாம் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, உனக்கு தைராய்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுமா, நீ வந்து பெட்டில் அட்மிட் ஆகிக்கிறியா, நான் அட்மிஷன் போட்டுடுறோம், நீ பெட்டில் அட்மிட் ஆகிடு, நிறைய டெஸ்ட்டெலாம் எடுக்கணும், த்ராட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, நிறைய டெஸ்ட் எடுக்கணும், நீ வந்து பெட்டில் சேர்ந்துவோ அப்படின்னு சொன்னாங்க. நான் தனியாக போயிருக்கேன், என்னோடய ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தனியாக நான் வந்து ஓபிக்கு போயிருக்கேன். பட் கூட யாருமே அட்டெண்டர் கிடையாது. இது போல் நான் திரும்ப சொல்கிறேன், சார் கூட யாருமே கூட்டிகிட்டு வரல சார் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா கூட யாராவது இருக்கணும், அப்போ தான் நான் வந்து அட்மிஷன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுங்க சார் நான் கேட்கும்போது, அப்படிலாம் எங்களால் பண்ண முடியாது, டேப்லெட் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி டேப்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 6 வேளைக்கு கிட்டத்தட்ட மாத்திரை எழுதி கொடுத்துருந்தாங்க. நானும் வந்து விட்டா போதும், நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பயமாக இருந்துச்சு. தனியாக போயிட்டு நம்ம வந்து அட்மிட் ஆக முடியாது. எல்லாருமே தைராய்டு இருக்குமான்னு சொல்லும்போது நமக்கே ஒரு பயமாக இருக்குது. நான் வேறு யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணுறேன், தைராய்டுனா என்ன, நமக்குள்ளே அது எப்படி ஒரு நோய் உள்ளார வந்து உருவாகியிருக்கும், எப்படி வந்திருக்கும்னு நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் தைராய்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. திரும்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஓபிலேருந்து வரும்போதே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் டோக்கன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 5 மணி போல், ஈவினிங் 5 மணி போல் டோக்கன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். டோக்கன் பார்த்தீங்கன்னா என்னோடய டோக்கன் வந்து 7வது டோக்கன். நைட்டு 9 மணிக்கு தான் நான் டாக்டரை பார்க்க முடியும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அவங்க ஆக்சுவலி இல்லை, கால் பண்ணி சொன்னேன், இது போல் வந்து டோக்கன் போட்டு வந்திருக்கேன், நான்
ஜிஹெச்லேயும் மாத்திரை கொடுத்துருக்காங்க, ஓபிலையும் நமக்கு வந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நான் ப்ரைவேட்டில் காமிக்கிறது கொஞ்சம் பெட்டர்னு தோணுதுன்னு சொன்னேன். சரி அப்படியே நீ போயிட்டு பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 7 மணி போல் பசங்களை கூட்டிகிட்டே தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். போயிட்டு அங்கே வந்து எனக்கு டோக்கன் 7வது டோக்கன் ரொம்ப முடியல, ரொம்ப மயக்கமாக இருந்துச்சு. எழுந்து உட்கார முடியல, எழுந்தாலே பார்த்தீங்கன்னா மயக்கம்தான். டாக்டர் வந்து பார்த்தேன், எத்தனை மணிக்கு பார்த்தேன், 9 மணிக்கு பார்த்தேன். ஒரு 7:30 மணிக்கு கிட்டத்தட்ட போனேன். 7:30 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் வெயிட்டிங் ஹாலில் தான் வெயிட் பண்ணுறேன். பட் நான் வந்து ஒரு பெஞ்ச் இருந்தேன், அந்த பெஞ்சில் படுத்தே தான் இருந்தேன். உட்காரெல்லாம் என்னால் முடியல, சத்தியமாக உட்காரவே முடியல. ரொம்ப உடம்பு அவ்வளோ டவுனாக இருந்துச்சு. திரும்பி போய் பசங்க கேட்டுட்டு வருவாங்க, பாப்பா போயிட்டு கேட்டு வருவாள், இது போல் அம்மாவை கூப்பிடுங்க, அவங்க டோக்கன் எப்போ வரும் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார்டில் இருக்கிற பேஷண்ட்டை இப்போ சார் பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் டோக்கன் வந்து பார்ப்பாங்கம்மா, வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு பாப்பாட்ட சொல்லிட்டேன். சரி நீ வெயிட் பண்ணு, அவங்க கூப்பிடும்போதே நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்தே தான் இருந்தேன். நெக்ஸ்ட் அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சீட்டில் வந்து பிபி ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணி என்னோட நேமு வயசு அது அப்படியே எழுதி அந்த சீட்டை கையில் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு நான் போயிட்டு உள்ளார சாரை பார்க்கணும். அதே போல் உள்ளே போயிட்டு சாரை பார்க்கும்போது சார் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, உடனே இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாமா, உடனே டெஸ்ட் வந்து ரிசல்ட் வந்துடும், நீ லேபுக்கு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்க. போயிட்டு கையில் குத்தி பார்த்தீங்கன்னா ரத்தம் நல்லா அதிகமாக ரத்தத்தை எடுத்தாங்க. ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் கொடுத்துட்டாங்க. ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து திரும்ப சாரை பார்த்து கேட்கும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது சார் சொன்னது, 7 பாயிண்ட் தான் ரத்தம் இருக்குது, உனக்கு ரத்த சோகை இருக்குது, உன் உடம்புல ரத்தம் கிடையாது, நீ வந்து ரத்தம் இன்ஜெக்ஷன் போட்டாகணும் அப்படின்னு சார் சொன்னாங்க. ஓகே சார் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா, அதோடைய காஸ்ட் வந்து 700 ரூபா சம்திங் வந்துச்சு. டாக்டர் ஃபீஸ் ஒரு 300 ரூபா. அதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்துருந்தாங்க, ஒரு 200 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிக்கிட்டேன். மறுநாள் காலையில் வந்து என்னை வந்து ட்ரிப்ஸ் போட வர சொன்னாங்க. அந்த அயன் குளுக்கோஸ் பிளட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான குளுக்கோஸ் போடுறதுக்கு மறுநாள் வர சொல்லியிருந்தாங்க சார். அதே போல் பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு தடுமாறி எப்படியே எழுந்து வண்டி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் போயிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அட்டெண்டர் இல்லாமல் நாங்கள் தனியாக வந்து இன்ஜெக்ஷன் போட மாட்டோம், உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நாங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. யாரும் இல்லைங்க, நீங்கள் போடுங்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்கிட்ட அப்புறம் கெஞ்சி அப்புறம் போயிட்டு நான் அந்த இன்ஜெக்ஷன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1800 ரூபா. அந்த சிஸ்டர் எனக்கு குளுக்கோஸ் போடுற சார்ஜ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஒரு 2000 ரூபா சம்திங் அன்னைக்கு செலவாயிடுச்சு. நான் தனியாக போயிட்டு எப்படி ட்ரிப்ஸ் போடுறேன்னு இப்போ வீடியோஸ் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருந்தேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வார்ட்லேயே போட்டாங்க. அடுத்து வார்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து அதிகமாக கேஸ் வந்துட்டு இருக்குங்கிறதுனால நீங்கள் வார்டுக்கு சேஞ்ச் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அப்படியே கையில் குத்தியிருந்த ஊசியோட எடுத்துட்டு நான் வார்டுக்கு வந்துட்டேன். வீட்டிலேருந்து வரும்போது என்னென்ன எடுத்துகிட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைலு, அடுத்து டாக்டர் சீட்டு, வண்டி, அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் கொண்டு வரல. அப்படியே வந்து இப்போ ஒரு ட்ரிப்ஸு ஏற்றியாச்சு. அடுத்த ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா வார்டில் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். இந்த வார்டில் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாதுங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். ஒரு பாட்டில் அங்கேயே இறங்கிடுச்சு, இன்னொரு பாட்டில் இப்போ இங்கே இறங்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ்ல போட்டிருந்தாங்க. அப்போ கூட எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சுக்கலைங்க. அடுத்த பாட்டிலில் போடும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கையெல்லாம் அப்படியே கடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியல, மூச்செல்லாம் அப்படியே திணறுது, அப்படியே மூச்சு ரொம்ப இழுத்து வந்து விட முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயிறுலாம் ரொம்ப உள்ளார போகுது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2வது பாட்டில் இறங்கும் போது ரொம்ப பிடுங்கி போட்டு ஓடிடலாம் போல அப்படின்னு தோணுச்சு. இதுக்குதான் ஒரு அட்டெண்டர் கூட இருக்கணும்னு சொல்றது. ஏன்னா நமக்கு உள்ள நிறைய பார்த்தீங்கன்னா மருந்து உள்ள போக போக நிறைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேங்க. எப்படியே கொஞ்ச நேரம் மூச்செல்லாம் தம் கட்டி பிடிச்சி சூப்பரா பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ்லாம் போட்டுட்டு இப்போ வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். எப்படியோ வண்டியை கூட தள்ள முடியாம எப்படியோ வண்டியை தள்ளிட்டு வீட்டுக்கும் சேஃபா வந்துட்டேங்க. ட்ரிப்ஸ் போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்னால் ரொம்ப முடியல. ஏன்னா ஆல்ரெடி நான் ட்ரிப்ஸ் போட்டு வந்திருக்கேன், வீட்டு வேலையும் செய்யணும், பசங்களையும் பார்க்கணும், ஸ்கூல் அனுப்பணும். ரொம்ப பார்த்தீங்கன்னா முடியல.
ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன பாட்டில் ட்ரிப்ஸ் போட்டாலே நமக்கு 2 நாள் கிட்டத்தட்ட மயக்கமாக இருக்கும். ஆல்ரெடி எனக்கு மயக்கம் இருந்துச்சு. இந்த ட்ரிப்ஸ் போட்டு வந்து இன்னும் மயக்கம் அதிகமாக இருந்துச்சு, எழுந்திருக்க முடியல. அதனால் வீட்டுக்கு கால் பண்ணி அம்மா வர சொல்லியிருந்தேன். அவங்களால வர முடியாத சூழ்நிலை. அதனால் என்னோட சித்தியை வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. சித்தி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு என் கூட வந்து இருந்திருந்தாங்க. சித்தி இப்போ வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு எப்படி ட்ரிப்ஸ் போடுறாங்க, அவங்க எப்படி என் கூடவே இருக்காங்கன்னு இப்போ வீடியோ வரும், தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்போங்க அதெல்லாம் பெரிய பிள்ளை தான் குடிக்கலாம். அதுக்கு என்ன குடிச்சா நானும் மீந்ததெல்லாம் நான் குடிப்போம். பெரிய பார்ப்பீங்க வேறு நல்லா இருக்கு. சரி நான் போடவே இல்லை. பாப்பா பாப்பா பார்த்துருப்பீங்க எப்படி நான் வந்து என்னுடைய ஹெல்த் வந்து டவுன் ஆச்சு, திரும்ப எப்படி நான் வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தேனே. இந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்ன அனைத்தும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அனைத்தும்னா நட்ஸ் ஐட்டம், திரும்ப ஃப்ரூட்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் இப்போ எப்படி நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்னா, சார் கொடுத்த மாத்திரை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அடுத்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கேரட், பீட்ரூட், அதில் வந்து 2 டேட்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து வடிகட்டி அதை வந்து ஒரு பாட்டில் வச்சுட்டு 1 டே நான் அதை குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா அதில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதை நான் குடிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் ஆல்ரெடி வந்து காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 280 ரூபா. இந்த அத்திப்பழத்துலேயும் ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்குது பாருங்கள். இது வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பூஸ்ட்டு, அடுத்து 2 தேன் பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. இதை நான் வந்து ஜூஸில் வந்து போட்டு குடிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து திராட்சை, அடுத்து இது வந்து முந்திரி, பாதாம், இது பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை பாருங்கள், கருப்பு திராட்சை. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 110 ரூபா. கருப்பு திராட்சை இதை வந்து ஊற வைக்கணும். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சு தான் நான் வந்து மிக்சியில் அடித்து சாப்பிட்றேன். அடுத்து நாட்டு சர்க்கரை சாப்பிட சொன்னாங்க, அதையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அடுத்து இது 210 ரூபா. இதோட பேர் பார்த்திங்கன்னா வால்நட்னு இருக்குது. இதையும் ஊற வச்சு தான் சாப்பிட்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிச்சம்பழம் பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஹீமோக்ளோபின் இல்லாததுனால என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 2 நான் வந்து நைட்டே ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு காலையில் மிக்சியில் பாலை ஊற்றி அப்படியே அடித்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்ருக்கேன். இப்போது ஒரு 2 வீக்காக நான் காமிச்ச ஹாஸ்பிட்டல் பாருங்கள், எவ்வளோ ஹாஸ்பிட்டல், எவ்வளோ மெடிசன், மாத்திரைன்னு. ஸோ இதுதான் இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கிறது. இந்த அயன் சத்து மாத்திரை இப்போ இதுதான் நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இது வந்து காலை இரவு. நெக்ஸ்ட்டு இந்த மாத்திரை பாருங்கள். அடுத்து இதுவும் மதியத்துக்கு, நைட்டு, காலை இரவு. இது பார்த்திங்கன்னா அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும். இந்த 3 மாத்திரை தான் இப்போ நான் வந்து 30 நாளைக்கு என்ன சாப்பிட சொல்லியிருக்காங்க, அந்த 3 மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன். இதெல்லாம் வந்து ஓபி, அடுத்து காமராஜ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வாங்கினது.
ஜிஹெச்சில் வாங்கினது. இதெல்லாம் நான் எடுத்துக்கல. இப்போதைக்கு இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் காமிச்சது மட்டும் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ இந்த நட்ஸ் எல்லாமே நான் இப்போ வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்துருப்பீங்க, நட்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதெல்லாம் இப்போ நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். எப்படின்னா எல்லாத்துலேயும் நைட்டே ஊற வச்சுடுவேன். காலையில் வெறும் வயிற்றுல மிக்சியில் அடித்து பால் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை அப்படியே வெறும் வயிற்றுலேயே குடிச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு பீட்ரூட், கேரட்டு, ஆப்பிள், அதில் 2 டேட்ஸு இதை மட்டும் மிக்சியில் அடித்து ஃபுல் டே அதை வந்து ஒரு தண்ணி மாதிரி அப்படியே குடிச்சிட்டு இருக்கேன். அதில் கொஞ்சம் ஹீமோக்ளோபின் கிடைக்குங்கிறதுனால. இப்போ என்னோடய பாயிண்ட் வந்து ரத்தம் 7 பாயிண்டில் இருக்குது. அது வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரணும். எப்படி தான் குறைஞ்சதுன்னு தெரில. எனக்கு பிறந்ததுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பிளட்டு குறைஞ்சதே கிடையாது. ஆக்சுவலி தன்ஷியும் நார்மல் டெலிவரி, தர்ஷனும் நார்மல் டெலிவரி. கன்சீவாக இருக்கும்போது கூட எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததே கிடையாது. அப்போல்லாம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தேன். பட் இப்போ தனியாக இப்போ புது வீடு கட்டி வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹெல்த்தில் இவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அது 1 வீக்கில் சரியாகி நம்ம அப்படியே உடனே ரெக்கவர் ஆகிடும். பட் இந்த மாதிரி பிளட் இல்லாமல் வீக்லி நம்ம உடம்பு அப்படியே டவுனாக போயிட்டு அதுலேருந்து எழுந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி தான் இப்போ கொஞ்சம் ஏதோ தெம்பான பொருளாக சாப்பிட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். என் உடம்பு எப்படி டவுன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு ஒரு கிளாஸ் டீ இருந்தால் போதும். ஃபுல் டே வந்து டீயை வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன். நான் வந்து என்னோடய ஹெல்த்துக்கு நான் வந்து கரெக்டான ஃபுட்டு வந்து கொடுத்தது கிடையாது. ஒர்க்கு பார்ப்பேன், நெக்ஸ்ட்டு டீ இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அதனால் வந்த விளைவுகள் தான் எல்லாமே. இதுக்கப்புறம் கரெக்டாக எந்தெந்த சத்தான பொருள் எடுத்துக்கணும்னு கரெக்டாக நான் வந்து எடுத்துப்பேன். டீ மோஸ்ட்லி அதிகமாக யாரும் சாப்பிடாதீங்க. நானும் டீக்கு அடிக்ட் ஆகிட்டு இப்போ டீயை விட்டு வெளியே வந்துட்டேன். நாட்டு சக்கரை போட்டு பாலில் ஆற்றி குடிச்சிட்ருக்கேன். நாட்டு சக்கரை, பூஸ்ட்டு, இல்லைனா வெறும் நாட்டு சக்கரை மட்டும் போட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்த் டவுன் ஆகி திரும்ப இப்போ நான் அப்பில் இருக்கேன். ஆக்சுவலி டவுனாக இருக்கும்போது வீடியோஸ்லாம் எடுக்கலாம். பட் அப்போ வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்கு தெம்பு இருக்கணும், வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் தெம்பு இருக்கணும். எந்த ஒரு உடம்புல எனர்ஜியும் கிடையாது. ஏன்னா வீடியோஸ் நானாவே எடுக்கணும், நானாவே எடிட் பண்ணணும், நானாவே அப்லோட் பண்ணணும். ஸோ எல்லாமே நானே பண்ணுறதுங்கிறதுனால என்கிட்ட ஆரோக்கியமாக இருந்து நல்ல ஒரு எனர்ஜியாக நான் இருந்தால் தான் என்னால் அதெல்லாம் செய்ய முடியும். அதெல்லாம் ஒரு 2 வாரமாக கிட்டத்தட்ட எனர்ஜியே கிடையாது. ரொம்ப டவுனாக இருந்தால் அதனால் வீடியோஸ் எடுக்க முடியல. குளுக்கோஸ் போடும்போது மட்டும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தேன், அது மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா என் உடம்பு டவுனாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு, பிளட்டு தான் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட், ஃபுட்டு, ஆகாரம் எல்லாமே எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, இப்போ நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டேன். இந்த வீடியோஸ் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.